சுவையோடு சுகமாக உருவான கதை கேளு ஓப்பன் பண்ணதும் இப்படி நிறைய ஸ்டோரி டிஸ்கஷன்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் கதை கேளுன்னா என்ன, இதை ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இது எந்த படத்தை பற்றி அப்படின்னு நான் உங்களுக்கு கடைசியாக சொல்லுவேன். இது உங்களுக்கான கான்டெஸ்ட். படத்தை பார்க்க போறீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ட்ரெய்லர், அதுக்கு முன்னாடி ப்ரோமோ, அதுக்கு முன்னாடி டீசர், அதுக்கு முன்னாடி லூசர், அப்புறம் சீசர், இப்படி நிறைய அரை செகண்ட் 1/4 செகண்ட் ஒவ்வொன்றா போட்டு ட்ரிப்ஸ் ஏற்றிக்கினே இருக்காங்கல்ல. அதை பார்த்தோன்னே ஐயோ எப்படி டீசர் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போது படத்துலேருந்து டீசரை அவங்க நமக்கு கொடுக்குறாங்க. பட் இதை விட பெரிய வேலை உங்களுக்கு இருக்குது. டீசரை பார்த்துட்டீங்க. இந்த டீசரை பார்த்ததும் இது என்ன படமாக இருக்கும், இது என்ன மாதிரி கதையாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இருமுகன் படத்துடைய டீசர் இருக்குது. இதை பார்த்தோன்னே இருமுகன் ஒருவேளை அம்பி ரெமோ டைப்பில் அன்னியன் படமாக இருக்குமோ, அந்த மாதிரி படமா, விக்ரம் நடித்த அன்னியன் படமா, இல்லை பயங்கர லேபு அப்பாரட்டஸ் ஸ்நார்க்கல் டிஷ்யூம்லாம் காமிக்கிறாங்க, கமல் நடித்த விக்ரம் படமாக இருக்குமா, இல்லை விக்ரம் நடித்த அன்னியன் படமாக இருக்குமா, இது மகாபாரதத்தை எடுத்து தளபதி டைப்பில் இருக்குமா, இல்லை ராமாயணத்தை எடுத்த ராமாயணமாகவே இருக்குமா, இப்படி நீங்கள் யோசிச்சு எவ்வளோ நாய் வேணால் யோசின கதை அப்படின்னு டீசரை பார்த்து மிஞ்சி போனால் ஃபேஸ்புக்கில் பிரிண்ட் ஃபார்மில் கொடுத்தீங்கன்னா 140 கேரக்டர்ஸ் தான். படத்தில் 2-3 கேரக்டர்ஸ் தான் இருக்கும். நீங்கள் 140 கேரக்டர்ஸ்குள்ளே இந்த ஸ்டோரி இதுதான் அப்படின்னு நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். ஆர் வீடியோவில் இது என்ன கதை ஓப்பன் பண்ணதும் வி ஷோ லாங் ஷாட் அப்படின்னு நீங்கள் ஆரம்பித்து சொல்கிறதா இருந்தால் 2 மினிட்ஸ் தான் உங்களுக்கு டைம். ஏன்னா படமும் இருமுகன் உங்களுக்கு 2 நிமிடங்கள் தான். 2 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் சொல்கிற கதையை கேட்டு நானே ஓடி வரணும், எடுத்தப்படுத்தி திருப்பி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு. அதுக்கு தயாரா எவ்வளோ நாய் வேணால் டிஸ்கஸ் பண்ணுங்கள், எவ்வளோ நாய் வேணால் யோசிங்க. பட் 2 மினிட்ஸில் இந்த டீசர் என்ன கதைங்கிறத எங்களுக்கு சொல்லிட்டீங்கன்னா படம் ரிலீஸ் ஆனதும் க்ளோசஸ்ட் டு தி மூவி யார் கரெக்டாக நீங்கள் அந்த கதையை ப்ரெடிக்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இன்னொரு சவால் விடுவோம் அப்படின்னு தயவுசெய்து நினைக்காதீங்க. இருமுகன் 2 டிக்கெட் உங்கள் வீட்டுக்கு வந்து சேரும். பஸ் டிக்கெட் இல்லை, படத்துக்கான டிக்கெட். அந்த 2 டிக்கெட் எடுத்துன்னு நேராக போய் நீங்களே கைத்தட்டி சிரிங்க, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேனே இந்த படத்தோட கதை அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஒருவேளை நிறைய பேர் கிட்டத்தட்ட கரெக்டாக கதையை சொல்லிட்டீங்கன்னா அப்போ ரொம்ப அழகாக யார் கதையை சொல்லியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த 2 டிக்கெட். அப்படி 2 பேர் கரெக்டாக அழகாக கதையை சொல்லிட்டாங்கன்னா இப்படியே கேட்டுனே இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், இதுவே ஒரு 2 மணி நேரத்துக்கு படம் மாதிரி போகும். அதெல்லாம் விடுங்க, டீசரை பாருங்கள். அந்த டீசருக்கான கதை என்னன்றதை இம்மீடியட்டாக வீடியோலையோ இல்லை உங்களுடைய ஃபேஸ்புக் போஸ்ட் மூலமாகவோ பாஸ்கி டிவிக்கு அனுப்புங்க. மறந்துடாதீங்க, 2 நிமிஷம் தான் டைம் இருக்குது. இருமுகன் படத்துடைய டீசரை கதை கேளு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அனுப்புங்க. கதை கேளு நிஜமான கதை கேளு, சுவையோடு சுகமாக உருவான கதை கேளு. 2 மினிட்ஸ் தான் உங்களுக்கு டைம். ஏன்னா படமும் இருமுகன் உங்களுக்கு 2 நிமிடங்கள் தான். 2 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் சொல்கிற கதையை கேட்டு நானே ஓடி வரணும், எடுத்தப்படுத்தி திருப்பி